Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. மோந்தா புயல் இன்று கரையை கடப்பதால் ஆந்திரா மற்றும் ஒடிஷாவின் கடலோர பகுதி மக்களை மீட்புக் குழு வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் ஆந்திராவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வீரகுமார், ஆந்திராவில் தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அம்மாநிலங்கள் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு? வேதவள்ளி வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய மோந்தா தீவிர புயல் இன்று மாலை முதல் இரவுக்குள் ஆந்திர பிரதேச கடற்கரைகள்ல கரையை கடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள்லையும் ஒடிசா கோபால்பூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்களையும் தொடர்ந்து காலை முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. நாம் தற்போது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் நெல்லூர் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இந்த ரயில் நிலையத்தில் தற்போது இந்த வானிலை குறித்தான பிரத்யேக காட்சியை ஒளிப்பதிவாளர் தினேஷ் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நெல்லூர் மற்றும் இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து காலை முதல் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. பொதுமக்கள் ரெயின்கோட் மற்றும் குடை உள்ளிட்டவற்றின் மூலம் தங்களுடைய ஊருக்கு ரயில் மூலமா ஊருக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா இங்க பெய்து வரக்கூடிய கனமழையால சாலைகள்லையுமே தொடர்ந்து மழைநீர் தேங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த மாநில அரசின் மூலமா பேரிடர் மேலாண்மை ஆணைய துறையின் மூலமாகவும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கைக்காக விழிப்புணர்வு மெசேஜ் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய மோந்தா தீவிர புயல் தாக்கத்தால நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நெல்லூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும், பலத்த காற்றும் வீசக்கூடும். தீவிர புயல் இன்று இரவு கரையை கடக்க வாய்ப்புள்ளதால தயவு செய்து பொதுமக்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புயலை பார்த்து பொதுமக்கள் தேவையின்றி பீதி அடைய வேண்டாம். அரசு இயந்திரங்கள் உங்களோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீட்புக்காக தொடர்புக்காகவும் கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் ஆந்திர பிரதேச அரசு மூலமாக பொதுமக்களினுடைய மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதே போல ஒடிசா குறிப்பாக கோபால்பூர் கடற்கரைக்கு தெற்கு தென்கிழக்கே 520 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மோந்தா புயல் மையம் கொண்டிருக்கிறதுனால இந்த ஒடிசா கோபால்பூர் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரைகளையுமே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. எனவே அந்த பகுதிகளில் இந்த புயல் முன்னெச்சரிக்கைக்கான மெசேஜ் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆந்திரால இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படை குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினரும் அந்த பகுதியில் தயாரில் இருக்கிறாங்க. அரசு இயந்திரங்கள் தொடர்ந்து முடுக்கி வைக்கப்பட்டு இந்த புயலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நெல்லூரில் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. நெல்லூர் ரயில் நிலையத்தில் தற்போது அந்த பொதுமக்கள் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து மூலமாக வெளியே செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வரோம். இடைவிடாது மழை பெய்தாலும் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இயல்பு வாழ்க்கையில தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இருந்த போதிலும் குண்டூர் மற்றும் ஓங்கோல் உள்ளிட்ட பகுதிகளில் இதை விட மிக கனமழை பெய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்தான் மச்சிலிப்பட்டினம் மிகவும் அருகில் இருக்கு. மச்சிலிப்பட்டினத்திற்கு கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் தான் இந்த மோந்தா புயல் மையம் கொண்டிருக்கிறதுனால அந்த பகுதிகளுக்கு மிக கனமழை பெய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் இந்த ஆந்திர மாநில அரசு சார்பில் மெசேஜ் மூலமாக குறுஞ்செய்தி விழிப்புணர்வு தகவல்களும் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. மோந்தா புயல் இன்று கரையை கடப்பதால் ஆந்திரா மற்றும் ஒடிஷாவின் கடலோர பகுதி மக்களை மீட்புக் குழு வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. சம்சாபாத்திலிருந்து விஜயவாடா, விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக புயல் கரையை கடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் ஆந்திர மாநிலத்தில் ஒரு சில இடங்களில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கிறது. வீரகுமார், தற்போது புயலுடைய நிலை என்ன? புயல் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? எத்தனை மணிக்கு கரையை கடக்க தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு? குறிப்பாக 24ஆம் தேதி உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதியே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அது 26ஆம் தேதியே
புயலாக வலுப்பெற்று 27ஆம் தேதியான நேற்று அதே பகுதியில் நிலவி வந்தது. இன்று தீவிர புயலாக இந்த மோன்தா புயல் வலுப்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை வங்கக்கடல்ல மத்திய மேற்கு வங்கக்கடல்ல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் தற்போது இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்தவரையில் சரியாக இன்று காலை 8:30 மணி அளவை பொறுத்தவரையில் இந்த புயல் 6 மணி நேரமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தினுடைய மச்சிலிப்பட்டினம் அந்த கடற்கரைகளுக்கு தெற்கு தென்கிழக்கே சரியாக 160 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல காக்கிநாடா, இந்த காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த புயல் கரையை கடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். காக்கிநாடாவுக்கு தெற்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல ஆந்திர பிரதேசத்தினுடைய விசாகப்பட்டினம் அந்த பகுதிகளினுடைய தெற்கு தென் மேற்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஒடிசா மாநிலத்தினுடைய கோபால்பூர் அந்த பகுதிக்கு 530 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. சரியாக இந்த புயல் இன்று மாலையிலிருந்து இரவுக்குள் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இதற்கு இடையே, அதாவது காக்கிநாடா கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு இந்த பகுதிகளில் இந்த நேரத்தில் தீவிர புயலாக கரையை கடக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது தீவிர புயலாக மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் தொடர்ந்து ஒரு வார காலமாக அந்த வங்கக்கடல்ல வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, அதற்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் என தொடர்ந்து வலுப்பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதனுடைய தாக்கம் தற்போது ஆந்திர மாநிலத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கிறது. இந்த புயல் தொடர்ந்து ஆந்திராவை நோக்கி நகர நெல்லூர், குண்டூர், ஓங்கலூர் உள்ளிட்ட இந்த கடலோர மாவட்டங்களில் மழை அதிகமாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றினுடைய வேகமும் கடற்கரைகளையும் சரி அந்த ஆந்திராவினுடைய பிற அந்த கடலோர மாவட்டங்களில் சரி இன்று மாலை அல்லது இரவுக்குள் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்யும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வீரகுமார். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.